அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அந்த புத்தியால் அந்த கடமைகளை செய்யும்போது, நாள் முழுக்க அந்த மாதிரி இருக்கும்போது, அப்போ அவர் வந்து பிரம்மயோகி, அந்த மாதிரி இருப்பவர் பிரம்மயோகி அப்படிங்கிறார். அந்த பிரம்மயோக பட்டம்லாம் கிடைக்கிறது ரொம்ப டஃப்பு. அது வந்து அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி லெவல் அடைஞ்சாதான். ஸோ இது பிரம்ம யஜ்யம் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இப்போது தெய்வத்துக்கு செய்யும் யஜ்யம் அப்படின்னு 2 விஷயம் சொல்கிறார். இதுவும் நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணக்கூடிய விஷயந்தான். அதை தான் தெய்வ யஜ்யம், அப்புறம் இன்னொன்று ஆத்மரூபமான யஜ்யம் அப்படிங்கிறார். இது வந்து கடவுளுக்கான விஷயமாக சொல்லப்படுறது. பகவானுக்கே செய்வதாய் பாடக்கூடிய 2 யஜ்யம். தெய்வ யஜ்யம் இது என்ன அப்படின்னா, தானம், அன்னதானம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய கடமை. நம்ம செய்யணும், அதெல்லாம் தானம் பண்ணணும், அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னு பண்ணிட்டு, மமகாரம், பற்று, பயனில் கருத்து இது இல்லாமல், அதாவது நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிறதோ, இல்லை இதை செஞ்சால் நமக்கு ஏதாவது நல்ல பலன் கிடைக்குமான்ட்டோ, இல்லை இதை நம்ம இது அவன் செய்யக்கூடாது நான் தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி போய் பண்ணுறதோ, இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஏதோ ஒரு பற்று அது இல்லாமல் அந்த மாதிரி சில பேர்லாம் பார்த்திங்கன்னா தானம்லாம் பண்ணால் அவங்களோட ஃபோட்டோலாம் போட்டு பெருசாக காமிச்சிப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் வந்து நான் வந்து அங்கே போய் தானம் பண்ணேன், அது பண்ணேன், இது பண்ணேன், அதெல்லாம் போய் சொல்லக்கூடாது. ஸ்ரத்தையோட பக்தியோட சாஸ்திர முறைப்படி முழுமையாக செய்தல் அப்படிங்கிறார். ஸ்ரத்தையுடன் பக்தியுடன் சாஸ்திர முறைப்படி முழுமையாக செய்தல், இதை வந்து செஞ்சோன்னா தெய்வ யஜ்யம். இது தான் தானம், அன்னதானம் இதெல்லாம் இது வந்து கடவுளுக்கே செய்வதாய் அமையும் அப்படிங்கிறார். ஆனால் மமகாரம், பற்று, பயனில் கருத்து இருக்கக்கூடாது இதில் அப்படிங்கிறார். அடுத்தது ஆத்மரூபமான யஜ்யம். நம்மளும் தானம் அன்னதானம் பண்ணுறோம் இல்லையா? ஓகே. அடுத்தது ஆத்மரூபமான யஜ்யம். இந்த ஹோமம் என்ன அப்படின்னா, நானும் பரபிரம்மமும் ஒன்று தான் அப்படின்னு, அதாவது என்னோட உள்ளே இருக்கிறது ஆத்மா, வெளியில் இருக்கிறது அத்தனையும் பரமாத்மா. அதனால நான் வந்து எப்பயும் நானும் பரமாத்மாவும் ஒன்று தான் அப்படிங்கிறது இருக்கிறதுனால, நான் வந்து என் வாழ்க்கையில் நான் சரியாக தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. எப்போவுமே சச்சித் ஆனந்தமான பிரம்மரூபத்தை நான் வந்து அடைஞ்சிடுவேன் அப்படின்னு ஒரு தாட்டோட எப்பயுமே அதே தாட்டோடு இருக்கும்போது என்னாகும், இவனுடைய வாழ்க்கை இவன் தனியாக போய் ஒரு தானமோ அன்னதானமோ பண்ண வேண்டாம். இவனுடைய வாழ்க்கையே அப்படி தான் இருக்கும். இவனுடைய வாழ்க்கையிலேயே இவன் வந்து எல்லாருக்கும் எதை இவனால் முடியுமோ அதை செஞ்சுடுவான். தன்னுடைய குடும்பத்தையும் பார்த்துப்பான், தன்னையும் பார்த்துப்பான், அப்படியே வாழ்வான். அதுதான் ஆத்மரூபமான யாகம் அப்படின்னு அதுக்கு பேர், ஆத்மரூபமான யஜ்யம். இப்போ அடுத்தது புலன்களை அடக்குதலில் 2 விதமான யஜ்யம் இருக்குது அப்படிங்கிறார். அதுவும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். சில பேரை நம்ம இவனுக்கு புலனடக்கம் ஜாஸ்தி அப்படிம்போம், அவன் ரொம்ப அடக்கமாக இருப்பான், ரொம்ப நல்லவன் அப்படிம்போம். அது என்னென்னா அவனுக்கு உள்ளுக்குள்ளே